சத்யா, எங்க இருக்க? என்ன பண்ற? சொல்லுடி ஜனனி. வீட்டில் தான் இருக்கேன். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நானா ஹாயா இங்கோட்டு சோபாவில் படுத்து கிடக்குறேன். அப்புறம் போர் அடிக்குது சத்யா. அம்மா 2 பேரும் அம்மா ஊருக்கு போகிறாங்க, கொண்டு என்னோட பெரியம்மா போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இருக்கேன். ரொம்ப போர் அடிக்குது. உனக்கு ஃபோன் பண்ணி பேசலான்னுட்டு ஃபோன் பண்ணேன். அப்புறம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாப்பிட்டியா? அத்தை மாமாலாம் எங்க? மா எங்கம்மா இருக்கீங்க அம்மா? ஏய் சத்யா, எங்க அண்ணன் வந்துட்டான். இரு நான் அப்புறம் கால் பண்றேன். ஏ குட்டி, எப்படா வந்தா? எப்படிடா இருக்கா? நல்லா இருக்கியா? உனக்கு இப்பதான் அண்ணன் நினப்பு வந்துதா? அண்ணனை பார்க்கணும்னு உனக்கு இப்பதான் தோணுதா? இவ்வளோ நாள் சென்று வந்திருக்க. அடே எவ்வளோ தூரம் வளர்ந்துட்டு. உன்னை பார்த்தோன்னே பேச்சும் வரல, ஒன்றும் வரல. அச்சோ. அப்புறம் எங்க சித்தி? பேசாத. அண்ணனை பார்க்கணும்னு நான் வந்தா நீ வந்தோடனே உங்க சித்தியை தான் தேடுற. உனக்கு உங்க சித்தி தானே முக்கியம், தங்கச்சா முக்கியம். உங்க சித்தியை தான் தேடுவா நீ. ஏய், என்ன இப்படி பேசிட்ட? நீ தான் ஃபஸ்ட்டு. உன்னை பார்த்தோன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அது மாதிரி எங்கள் சித்தியையும் நான் பார்க்கணும்ல. எங்க அது? சித்தி ஏமோ எங்கம்மா இருக்கா? என்னம்மா ஊருக்கு வந்திருக்கா? பிள்ளைய பார்க்கணுங்கிற ஒரு பொறுப்பு இருக்கா? எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியலையே. ஏமோ ஏய் லூசு, அது போயிட்டு வீட்டுக்கு அதை பஸ் ஏற்றில தான் பெரியம்மா போயிருக்காங்க. அதனால பஸ் ஏறி இருக்கும். உனக்காக எவ்வளோ நாளை தெரியுமா வெயிட் பண்ணிடுது. காலையில் வந்தோம், உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தது, நீ இல்லை. நாளைக்கு வீட்டுக்கு ஆள் வர்றாங்க, அதனால அது பஸ் ஏறி போயிட்டு. நீ இப்போதான் வர்ற. நாளைக்கு வீட்டில் வேலையெல்லாம் இருக்கு, அதனால அது போயிட்டு. உன்னைக்காக தான் பார்த்துக்கிட்டே இருந்தது. வந்ததுலேருந்து காத்தின்னு கேட்டு இருந்தது. நீ எங்கே ஊர் சுற்ற போறியாமே? என்னடா ஊர் சுற்றுற? என்னது ஊருக்கு போயிட்டா? என்னை பார்க்காமையே போயிட்டு இல்லது. என் மேலே இருக்கு பாசம் குறைஞ்சி விட்டு. அது முன்னாடி மாதிரி இல்லை. முன்னாடினா எவ்வளோ நாள் ஆனாலும் உட்காந்துருக்கும். இப்போ அப்படி இல்லை. அதுக்கு அது வேலை தான் முக்கியமாக இருக்குது. போயிட்டு இல்லை என்னை பார்க்காம. அதை பற்றி நீயே இப்படி நினைக்கலாமா? நீயே இப்படி பேசலாமா? உனக்கு தெரியாத அதை பற்றி? அது அப்படிப்பட்டதா? அதுக்கு வேலை இருக்கு. இல்லைன்னா உன்னை எப்படி பார்த்துக்கோ. என்னை விட நீ தான் அதுக்கு முக்கியம். இப்போ கூட கார்த்திகை சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும், பேரம்பேத்தியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. பொண்ணு பார்க்கணுமாமே உனக்கு. அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், எங்கே பார்க்கலாம், எப்படி பார்க்கலான்னு. ஆமாம், உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? என்ன எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போதாமா? என்ன சொல்கிறா? பேரம்பேத்தியெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுதா? அப்புறம் என்ன, சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க. பேசிக்கிட்டே இருந்தா அப்படி? சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணுங்க. கல்யாணம் பண்ணுங்கன்னா எப்படா பண்ணுறது? பொண்ணு எங்கடா இருக்கு? எப்படா பார்க்கறது? என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. ஊரில் வேற பொண்ணே கிடைக்க மாட்டேதான். அடடா என் ஆசை தங்கச்சியே, என்ன உனக்கு இப்படி மக்கா இருக்க நீ? உனக்கு தெரியாதா நான் சத்யாவை தான் லவ் பண்ணுறேன், சத்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு உனக்கு தெரியாதா? ஆமாம், நான் சாயந்தரம் சத்யாவை பார்க்க போனேன், பேசிட்டு வந்துட்டு வந்தேன். என்னது சத்யாவை பார்க்க போனியா? என்ன சொன்னா? நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், அங்கே தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் ப்ரெஷர், போக முடியலை. அதுக்கு கூட உங்கள் பெரியம்மா கத்திக்கிட்டு கிடக்கு வேலைக்கு போகலன்னு. நான் போகாமலாம் இல்லை, 2 நாளைக்கு லீவு போட்டிருக்கேன். அவ என்ன சொன்னா? உங்க அண்ணனுக்கு நான் இல்லை, உங்க அண்ணனுக்கு அத்தை பொண்ணு இருக்கான், அதை கல்யாணம் பண்ணிக்க போறானா. நானும் எங்க மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இனிமே நான் அண்ணின்னு கூப்பிடாது, இனிமே நான் அத்தாச்சின்னு கூப்பிடு. நம்ம ஃப்ரெண்டாவே இருக்கலாம், நம்ம ஒரு வீட்டிலாம் இருக்க முடியாது, அப்படி இப்படின்னு சொன்னான். நானும் கேட்டுக்கிட்டு சரின்னுட்டு வந்துட்டேன். அப்ப சத்யா வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்க போதா? என்ன வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்க போதாவா? சத்யாவா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. எந்த அத்தை பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? புலம்பி சாவுடா. அவளை நீ என்னென்ன சொல்லியிருக்கிறா இப்ப பாரு என் ஆக்ஷன். ஆமாம் கார்த்தி, அவ சொன்னா கார்த்தி, இது மாதிரி நான் மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், பேசிட்டாங்க. இது மாதிரி வீட்டில் வந்து சொல்லிட்டாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ இனிமேல் நான் அண்ணின்னு கூப்பிடாதே, உனக்கு புது அண்ணி வரப்போகுது, அதை தான் நீ அண்ணின்னு கூப்பிடணும், அது கூட தான் நீ இனிமேல் பேசணும், என் கூட அத்தாச்சியா ஃப்ரெண்டாக பேசு, அவ்வளோதான் கார்த்திக், எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னான்.
ஜனனிமா, நான் எதுவுமே வேணும்னு பண்ணலை. அவளுக்கும் எனக்கும் சின்ன சண்டை, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு. அதனால அவளை கோவப்படுத்தணுங்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன். அதை அவள் நம்பிக்கிட்டு இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கலையே. இப்போ நான் என்ன பண்ணணும்னு கூட எனக்கு தெரியலையே. உனக்கு தெரியும், உன்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டேன். இப்போ கொஞ்ச நாளாக தான் நீ இங்கே வர்றதில்லை, நான் உன்கிட்ட எதையும் சொல்கிறதில்ல. அவள் எப்படி ஒத்துக்கிட்டா? ஏன் அறிவு கட்டவே இல்லை. அவ எப்படி ஒத்துக்கிட்டான்னு கேட்குறியா? உனக்கு அறிவு இருக்கா? வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா அவ வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்னா அவ ஒத்துக்க தான் செய்வா. நீ தான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறிய, அப்புறம் எப்படி அவ இங்கே வந்து நிற்க முடியும்? என்ன பேசணும் ஏது பேசணும்னு பார்த்து பேசு. உன் இஷ்டத்துக்கு ஒன்று பேசி வச்சுன்னா உன் இஷ்டத்துக்கு அது ஒன்று நடந்துட்டு போயிடும். புரியுதா? நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. நம்ம என்ன பேசுகிறோமோ அதை பொறுத்து தான் எல்லாம் நடக்கும். சரி சரி, அப்படி மூஞ்சி வச்சுக்காத. பார்க்க பாவமா இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நானாக தான் பீல் ஆவிட்டேன். ஃப்ராடு, கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன் தெரியுமா? இப்படி எல்லாமா சொல்லலாமா? அதே மாதிரி தான் எங்களுக்கு சண்டையும் நடந்தது. அவள்கிட்ட நான் இப்படியெல்லாம் சொன்னேன், அதனால தான் நம்பிட்டேன். எப்படி நான் பேசுனது அப்படியே சொல்கிறா நீ? இல்லை இல்லை, நேற்று சத்யாவை பார்த்தது பேசுனதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவள் மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது மட்டும் பொய். சாரி, என்னை தரத்தி அடிக்காதே, நான் பாவம். அறந்த வாள், எப்படி சொல்லி பயமுறுத்தி விட்டு பத்தியா கொஞ்ச நேரத்தில். ஏன் சத்யா அப்படியெல்லாம் பண்ண மாட்டா? எனக்கு தெரியாதா சத்யாவை பற்றி? இவ என்ன இப்படி சொல்லி நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்ம உசுறு போயிட்டே. இருந்தாலும் இந்த சத்யாவுக்கு திமிரு அதிகம்தான். இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். நம்ம சொல்லவே கூடாதே, சொன்னா இன்னும் ஆடுவா. சத்யா, உன் மேல எவ்வளவு பாசம் அந்த கார்த்திக்கு. எப்படியெல்லாம் நடிக்கிறான் பாரு. நடிக்கிறியாடா நீ? எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், நாளைக்கு பாத்துக்கிறேன்டா உன்னைய. உண்மையிலே சத்யா, உனக்கு இப்படி ஒரு நாத்திரா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். எவ்வளோ பாசம் பாரு உன் மேல. எப்படி உன்னால கூட புரிய வைக்க முடியாத ஒரு சின்ன பொண்ணு அவ பேசி புரிய வச்சுட்டாளே. 10 நிமிஷம் தான் உட்காந்து அவங்கிட்ட பேசினா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டாளே. இவ இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன சத்யா கவலை? ஜனனி, ஐ லவ் யூ ஜனனி. இதை பத்தி அப்பா கிட்ட எப்படியாவது பேசி சம்மதம் வாங்கி எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும். சீக்கிரம் நடந்தா நல்லா இருக்கும். எப்ப நடக்கும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்பா எப்பா, இந்த அடிக்கிற வெயிலுக்கு இதுக்கெல்லாம் தண்ணி பிடிக்கிறதுக்குள்ள என் உயிரே போய் வருது போங்க. என் வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தவ இவளை அவன் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு குழந்தை இல்லாம ஒன்றும் இல்லாம இவன் படுத்துற பாடு எனக்கு தாங்கலை. நான் சொன்னா போய் என் அண்ணன் பொண்ணை அவன் கட்டியிருந்தா இன்னைக்கு நல்லா இருந்திருக்கலாம்ல. இவன் எங்க என் பேச்ச கேட்டான்? இன்னைக்கு பாரு, நான் கடந்து பாடாப்பட்டுக்கிட்டு கிடக்க வேண்டியதா இருக்கு. ஏட்டி பங்கசம், என்னடி புலம்பிக்கிட்டே இருக்கிற? வாட்டி அலமையில என்னத்த சொல்ல, என் தலையெழுத்து நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். வா வா உட்காரு. இவளுக்கெல்லாம் நல்ல தலையெழுத்து தான், நல்ல மருமவ. இவளுக்கு வச்சு வாழ தெரியல, அதை போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு கிடக்குறா. இதுல இவ தலையெழுத்தான். நம்மள மாதிரியா இருக்கிற அவ மருமவ. ஏண்டி பங்கசம், ஏண்டி அந்த பொண்ணை திட்டிக்கிட்டே இருக்கிறா? பாவம் தானடி, உன்னை பொறுப்பா தானடி பாத்துக்கிறா. அவளை ஏண்டி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறா? அவளுக்கு குழந்தை இல்லாதுங்கிறது அவளோட தப்பு இல்லடி. ஏதாவது அவளை சொல்லிக்கிட்டே இருக்கிறா, கொடுமைப்படுத்துறா அவளை போட்டு. உனக்கெல்லாம் அவளை பத்தி தெரியல, நீ பேசிக்கிட்டு இருக்கிறா. நானும் அவளை குடும்பப்படுத்துற, ஒரு குழந்தை பெற்று கொடுக்காம அவ தான் என்னை குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறா. உனக்கெல்லாம் அது மாதிரி மருமவ வந்திருந்திருக்கா தெரியும். உன் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி பொண்ணு அவன் மருமவளை வந்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். உனக்கு எப்படி இப்போ ஏன் அருமை பிடிக்கும்? வெளியில நின்று பார்க்கும்போது எல்லாம் தப்பா தாண்டி தெரியும், உள்ள வந்து பார்த்தா தாண்டி யாரு வெள்ளி யாரு நல்ல ஒன்று தெரியும். அதுக்கு என்ன பண்ண முடியும்டி? வேலைக்கு வந்த இடத்துல இப்படி ஆயிட்டு அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் நல்லபடியாக தானே வச்சிருக்கான். நீ அது மாதிரி நினைக்கலாம்ல. ஏன் மருமக மாதிரி வேலை வெட்டி செய்ய தெரியாமல் இருக்கிறாளா? என்ன பண்ணியிருக்கிறா சொல்லு? வீட்டு வேலை அத்தனையும் அவள் தான் பார்க்குறா, துணி துவைக்கிறா, எல்லாம் பண்ணுறா. உன்னை உட்கார வச்சு சோறு போடுறா. என் வீட்டில் வந்து பாரு, நான் தான் உட்கார வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவள் என்ன பண்ணுறான்னு வந்து பாரு. மல்லாக்கப்படுத்துக்கிட்டு போகணுன்னு நோண்டுவாவோ போகணும், அதுதான் தெரியும் அவளுக்கு.
இங்கே பாரு அலமேலு, என்னதான் இருந்தாலும் அவன் நீ கொண்டு வந்த மருமவ, நீ பார்த்துட்டு வந்த மருமவ, நீ பார்த்து வச்ச மருமவ, அவள் எப்படி இருந்தாலும் நீ வாழ வைக்கலாம். இவ அப்படி இல்லை. என் வீட்டுக்கு வேலை கேட்டு வந்த அனாதை நாய் இது. இன்னைக்கு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. ஏட்டி ஏன்டி இப்படி பேசுறா? அவள் காதில் விழுந்துற போதுடி. அவெல்லாம் நீங்கள்லாம் இருக்கும்போது அவள் எப்படி அனாதையாவா? அவளை போய் அனாதைன்னு சொல்கிறா. மாமியா இருக்கிறா, புருஷன் இருக்கிறான், என்னடி அனாதைங்கிற அவளை போய்? உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லைல்ல, உனக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருந்தா, மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீ பார்த்துக்கிட்டு தானே இருந்த, இப்படி தானே இருந்தது குடும்பம். இப்போ இப்படி ஆயிருக்குல்ல. எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதைன்னு வேலை கேட்டு வந்த நாய் எது இன்னைக்கு வந்து என் மருமவளா மகாராணியாக உட்காந்துக்கிட்டு என்ன ஆட்சி பண்ணுவாளா? விட்டுருவேன் நானா? அப்படியெல்லாம் விட மாட்டேன். இவளை எப்படியாவது ஏதாவது பண்ணி விரட்டி விட்டுருவேன். அவள் எண்ணத்துக்கு தான் அவளுக்கு குழந்தை இல்லை, அதனால தான் அவள் இப்படி இருக்கிறா. இதுவே என் அண்ணன் பொண்ணு சுதாவை கட்டி வச்சிருந்தேன்னா என் பிள்ளை இன்னாடி குழந்தையோட இருந்திருப்பான்ல. பிள்ளை பாக்கியம் கிடைச்சிருக்கும்ல. பிள்ளை பாக்கியம் கூட இல்லாதவளை கட்டிக்கிட்டு என்னதான் அப்படி இருக்கிறானோ, விட்டுடுறான்னு சொன்னாலும் விட மாட்டான். அம்மா அம்மானு என் பேச்சை தட்டாமல் என் பின்னாடி சுற்றி வந்தவன் இப்போ எல்லாத்துலேயும் என்னை ஏற்று நிற்கிறான், என்னை ஏற்று கேள்வி கேட்குறான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த நாய் தானே, அனாதை கழுதை.